सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। वाक्य प्रवृत्ति अनुसृत्य सूत्रकारः सिद्धान्तताम् अनयद अत्र विवर्तवादम् तत्त्वप्रकाशन विधाव अपहृत्य शक्तिम् आरम्भणादिवचनाद् अपरप्रमायाः। வாக்கிய பிரவருத்தி அனுசரித்திய வாக்கிய பிரவருத்தின்னா இங்கே வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம் என்கிற வாக்கியம். இந்த வாக்கியத்தினுடைய பிரவருத்தினா வாக்கியத்தினுடைய தாற்பயம். இந்த வாக்கியத்தினுடைய இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை வச்சுண்டு வாக்கிய பிரவருத்தி அனுசரித்திய சூத்திரகாரः ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா என்கிற சூத்திரம் பண்ற பாதராயண ரிஷி சூத்திரகாரா என்ன பண்றார்? சித்தாந்ததாம் அனயத் அத்திர விவர்த்தவாதம் சித்தாந்ததாம் அனயத். இங்க விவர்த்தவாதத்தை சித்தாந்தமா கொண்டு வந்திருக்கார். ஏன்னா அதுல காரணமேவ சத்தியம், காரியம் மித்யான்னு வருது இல்லையா? ஆதாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம் இருக்கிறதுனால காரணத்தேவ சத்தியத்துவம் வருதி ஸ்ருதி. அதனால காரணம்தான் சத்தியம், காரியம் மிச்சைங்கிறது தெரியறதுனால இப்போ அது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா விவர்த்தவாதத்தை ஒப்புனதான் நடக்கும். பரிணாமவாதத்துல என்ன வித்தியாசம்னா காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஒரே சத்தையா இருக்கிறதா சொல்லணும். ஒரே சத்தை. காரணம் வியாவகாரிக சத்தையில் இருந்தா காரியமும் அப்படிதான் இருக்கணும். அப்போ ஒன்னு நிச்சயம் சொல்ல முடியாது. ஆனா இங்க ஸ்ருதி வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம், அந்த கடம் என்கிறது நாமரூபாத்மகம் நிச்சயம் சொல்றது. விகாரோ நாமதேயம் என்ற ஸ்ருதியோட தாற்பயத்தை வச்சிருந்து சூத்திரகாரர் விவர்த்தவாதத்தை சித்தாந்தமாக சொல்லியிருக்கார். தத்துவப்பிரகாசன விதௌ அபஹிருத்திய சக்தி ஆரம்பணாதிவச்சனாத் அபரப்பிரமாயா. தத்துவப்பிரகாசன விதௌ, தத்துவ பிரதிபாதன காலே, தத்துவம் அப்படின்னா பரமார்த்த தத்துவம் சொல்லும் பொழுதுன்னு அர்த்தம். தத்துவ பிரகாசன காலத்துல இப்போ ரெண்டு ரீதியில சொல்லலாம். பரிணாமவாதத்தை ஒத்துக்கிறதே இல்லைன்றது இல்லை, பரிணாமவாதத்தையே ஒத்துக்க முடியும். ஆனால் அது ஒரு பரம சித்தாந்தமா சொல்ல முடியாது, பரமார்த்த தத்துவமா சொல்ல முடியாது. பரமார்த்த திருஷ்டியில விவர்த்தவாதத்தை தான் ஒத்துண்டாகணும் என்றது சூத்திரகாரருக்கு அபிப்பிராயம் இருக்கு. அதனால தத்துவ பிரகாசன விதோ, தத்துவத்தை பிரகாசப்படுத்தினால், தத்துவம் சொல்லணும்னால், உண்மையா இருக்கிறது என்னன்னு சொல்லணும்னால் பரிணாமவாதத்தை சொல்ல முடியாது, விவர்த்தவாதத்தை தான் சொல்லி ஆகணும். அதுதான் சொல்றாரு. தத்துவ பிரகாசன விதௌ அபஹிருத்திய சக்தி ஆரம்பணாதி வச்சனாத் அபரப்பிரமாயா. தத்துவ பிரகாசன பிரவருத்திம் ஆசிரித்ய அத்திர அஸ்மின் சாஸ்திரே சூத்திரகாரः சித்தாந்ததாம் அனயத் கிம் கிருத்வா ததாஹ தத்துவ பிரகாசேதி வச்சனாத் வச்சனபலாத் அபரப்பிரமாயா வேதாந்தேதர சர்வப்பிரமாயா இत्यर्थः. வேதாந்தத்தை விட்டு மற்ற சம்பிரதாயங்கள் இருக்கிற என்னென்ன சித்தாந்தங்கள் இருக்கோ அந்த சித்தாந்தத்தை எல்லாத்தையும் சிந்தனம் பண்ணி அதனுடைய சித்தாந்தத்தினுடைய சக்தியை கெடுத்தி, அப்படின்னா அந்த கண்டனம் பண்ணி அபசுத்திய சக்தியும் இருக்கு. அவாவா அந்தந்த வாதிகள் பல பல சித்தாந்தங்களை சொல்றார். காரியகாரண பாவம் ஸ்தலத்தை அந்த சித்தாந்தங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணி அந்த சித்தாந்த யுக்தியுடைய சக்தியை அபகிருத்தியா நிராகரணம் பண்ணி விவர்த்தவாதம் சித்தாந்ததாம் அனயத்
விவர்த்தவாதத்தையே சித்தாந்தமா கொண்டு வந்திருக்கார். அப்ப மத்தவாதிகள் என்னென்ன சித்தாந்தங்கள் சொல்றார் என்றது அடுத்த ஸ்லோகத்துல காமிக்கிறார். ஆரம்ப சம்ஹதி விகார விவர்த்தவாதான் ஆசிரித்ய வாதி ஜனதா கலு வாவதீதி ஆரம்ப சம்ஹதி மதே பரிஹிருத்ய வாதோ துவாவத்திர சங்கிரக பதம் வயதே முனீந்திரஹா. முனீந்திரஹான்னு சொன்னால் சூத்திரகாரர், பிரம்மசூத்திரகாரர். அவர் என்ன பண்ணார், முதல் இந்த 4 வாதங்களில் 2 வாதத்தை எடுக்கிறார். 4 வாதங்கள் என்ன, காரியகாரண பாவம் சொல்லும் பொழுது அங்க பிரசித்தமான பிரசக்தமான 4 வாதங்கள் இருக்கு. ஒன்னு ஆரம்பவாதம், இன்னொன்னு சங்காதவாதம், இன்னொன்னு பரிணாமவாதம், இன்னொன்னு விவர்த்தவாதம். அதுல ஆரம்பம் சொன்னா ஆரம்பவாதம், வைசேஷிகாருடைய ஆரம்பவாதம். அப்புறம் சம்ஹதின்னு சொன்னா சங்காதவாதம், அது யாரு சொல்றார், பௌத்தால் சொல்றார் சங்காதவாதம். அப்புறம் விகாரான்னு சொன்னால் பரிணாமவாதா, அது சாங்கியால் சொல்றார் பரிணாமவாதத்தை. அப்புறம் சித்தாந்தத்துல விவர்த்தவாதம். இப்படி 4 விதமான 4 வகையான வாதங்கள் இருக்கு காரியகாரண பாவ விசாரத்தை சொல்லும்போது. அதுல ஆரம்பவாதம்னா என்னன்னு கேட்டால் 2 பொருள் சேர்ந்த 3வது புருஷா ஒரு திரவியமா மாறுறது. அப்படி ஆட்டம்ஸ் அர்த்தம் சொல்றது இல்லையா, அப்புறம் பரமாணுக்கள் ஆட்டம்னு சொல்லக்கூடாது, அது ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷன் சொன்னா அப்படி சொல்றது, அதுதான் அது டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. பரமாணு துவயம் மிலித்வா துணுகம் பவதி, துணுகத்ரயேண திரணகம் பவதி, அந்த மாதிரி கிரமத்துல பெரிய பதார்த்தங்கள் உண்டாகி வர்றதுன்னு சொல்றது. இது ஆரம்பவாதம். அப்புறம் சங்காதவாதம் இருக்கு, பௌத்தாருடைய சித்தாந்தம். சங்காதவாதத்துல என்ன வித்தியாசம்னா, பரமாணு தான் காரணம் அங்கே இருக்கு, ஆனா காரணம் காரியம் சொல்ல முடியாது. ஏனால் பரமாணு 2 பரமாணு சேர்ந்து 3வது ஒரு பரமாணு, 3வது ஒரு ஜேனுகம் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் என்ன கேட்டா பரமாணு சேர்ந்து நிக்கிறது, அவ்வளவுதான். இப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு கட்டம் இருக்குன்னு சொன்னால் அது என்ன கட்டம் கேட்டா புதுசா ஒரு திரவியமே இல்லை, குரூப் ஆஃப் பரமாணு, அவ்வளவுதான். பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டமா நிக்கிறது, நெருக்கமா சேர்ந்து நிக்கிறது. அது ஒரு என்ன சொல்றது, வித்தவுட் கேஸ் பரமாணுக்கள் சேர்ந்து நின்றால் அது ஒரு புது திரவியம் மாதிரி நமக்கு தோன்றது, ஆனா புது திரவியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருக்கு பௌத்தாவில். அப்ப என்ன வித்தியாசம் வைசேஷிக சித்தாந்தத்திலும் பௌத்த சித்தாந்தத்திலும் கேட்டா, வைசேஷிக சித்தாந்தத்தில் 2 பரமாணு சேர்ந்து புதுசா 3வது இன்னொரு திரவியம், ஒரு அவயவங்கள் சேர்ந்து அவயவி புதுசா உண்டாகிறதுன்னு சொல்றா வைசேஷிகள். பௌத்தால் அப்படி சொல்ல, அவயவங்கள் சேர்ந்த புதுசா ஒரு அவயவியே வரல. அவயவின்னு சொன்னா என்னன்னு கேட்டால் அவயவங்கள் சேர்ந்து நிற்கிறது, அவ்வளவுதான். பரமாணு புஞ்சோ கடா சொல்லுவான். புஞ்சம் கேட்டா குரூப் அர்த்தம். ஒரு குரூப்பா நிற்கிறதா இருந்தா அது ஒரு புது பதார்த்தம் மாதிரி தோணும், அவ்வளவுதானே தவிர புதுசா ஒன்றும் அவயவி உண்டாகவே இல்லைன்னு சொல்றாங்க பௌத்தாள். அதனால இதுக்கு சங்காதவாதம் சொல்றது. சம்ஹதினா சங்காதம் சொன்னா என்ன, சேர்ந்து நிற்கிறதுன்னு அர்த்தம். அதனால அதுக்கு சங்காதவாதம்னு பேர். அப்புறம் பரிணாமவாதத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு பெரிய பதார்த்தம் அதனுடைய தன்னுடைய ஸ்திதி பூர்வஸ்திதியை விட்டு புது ரூபத்துல மாறுறது, அதுக்கு பரிணாமம்னு பேர். ஒரு மிருப்பிண்டமா நின்றது, அதனுடைய அந்த பிண்ட ஸ்வரூபத்தை விட்டு உள்ளுக்குள்ள ஒரு கேப்போட புது ஷேப்ல வரும்போது அது கடம்னு பேர். இதுக்கு பரிணாமம். அப்ப அதுக்கு பரிணாமம் ஏற்படுறது. அந்த மிருப்பிண்டமா இருக்கும்போது எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததோ அந்த ஸ்ட்ரக்சர் விட வேண்டியதா இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு வேற ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியற மாதிரி வந்தால் அதுக்கு பரிணமிக்கிறதுன்னு சொல்றது. அப்புறம் விவர்த்தம் தெரியும். தன்னுடைய சுரூபத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமலே வேற விதமா தெரியுது. சுப்தேக விவர்த்தக ரஜதம் சொன்னா என்ன, சுத்திக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படல,
சுத்தியாகவே நிக்கிறது அங்க. ஆனால் ரஜதம் தெரியாது. இது தன்னுடைய அவஸ்தையில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த அவஸ்தையை அப்படியே சம்ரக்ஷணம் பண்ணின்ற இன்னொரு ரூபத்துல தெரியறதா இருந்தால் அதுக்கு விவர்த்தம்னு பேர். இப்படி 4 விதமா சொல்லலாம். இந்த 4 சம்பிரதாயத்தை ஆசிரியிச்சுண்டு பிரக்கிரியைகளை ஆசிரியிச்சுண்டு வாதி ஜனதாக்களு வாவதீதி. வாவதீதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாதம் பண்றார் அர்த்தம். வாதி ஜனதா ராசினிகள் சாஸ்திரவாதம் பண்றதா, சாஸ்திரார்த்தம் பண்ணும் பொழுது இந்த சம்பிரதாயங்களை மனசில் வச்சுட்டு வாதம்